இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன சமைக்கலாம்னு ஒரே கன்ஃபியூஸாகவே இருந்தது. அதுக்கு மேலே எங்கள் பசங்க 2 பேருமே இதை செய்யணும் அதை செய்யணும்னு மாற்றி மாற்றி கலந்து பேசினதுலேயே சரி டக்குன்னு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஓரமாக போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் கலந்து பேசினதில் சீட்டு போட்டு குலுக்கி பார்த்ததில் பார்த்திங்கன்னா பிரியாணிங்கிற நேம் தான் வந்துச்சு. எனக்கு ரொம்ப வேலை ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு நானும் படப்படன்னு ஃபாஸ்ட்டாக ஃப்ரிட்ஜில் இருந்து தேவையான காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வந்துட்டேங்க. படப்படன்னு ஃபாஸ்ட்டாக நறுக்கி முடிச்சு பிரியாணி செய்ய நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சரி ஓகே இந்த பிரியாணிக்கு சைடிஷ் என்ன பண்ணலாம்னு யோசித்துக்கிட்டே இருந்தபோது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் செய்ய சொன்னாங்க. இதெல்லாம் செய்ய எனக்கு உடம்புல சேலலேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிம்பிளாக நான் தயிர் வெங்காயமே செஞ்சு முடிச்சிட்டேங்க. இன்றைக்கி சமைச்சது என்னமோ ஒரு பிரியாணி தயிர் வெங்காயம் மட்டும்தான், ஆனால் பாத்திரம் சேர்ந்துச்சு பாருங்கள், ஒரு டப்பு நிறையா சேர்ந்து போச்சு. சரி ஓகே இதை நம்ம நைட்டே கழுவிக்கலாம்னு சொல்லிட்டு ஓரமாக சிங்க்குக்கு பக்கத்தில் ஒதுக்கி வச்சு அதுக்கப்புறமா பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க. அல்டிமேட்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது.